ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஆர் சமையலறை. இன்றைக்கி நாம் அரைச்சி வச்ச அவரைப்பருப்பு குழம்பு செய்யலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஒரு ஆளாக்கு அவரைப்பருப்பு எடுத்து ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அதுக்கு 2 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் சீரகம், 3 கார மிளகாய், 2 காஷ்மீரி சில்லி, 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 கொத்து கருவேப்பிலை, 2 தக்காளி, 1 சில்லு தேங்காய், 1 கைப்பிடி சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பில் வாணலி வச்சு வாணலி சூடானதும் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு இந்த மசாலா ஜாமான்களை வறுத்துக்கோங்க. நல்லா வறுபட்டதும் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இந்த பிளேட்டில் மாற்றின பொருட்கள் ஆறுனதும் அம்மியில் போட்டு அரைக்கலாம். அப்பப்போ தண்ணி தெளித்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க. இப்போ மசாலா நல்லா நைஸாக அரைஞ்சிருச்சுங்க. இதை வலித்து ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை போட்டு நல்லா நச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ தேங்காய் சில்லை அம்மியில் வச்சு நல்லா தட்டி அரைங்க. இது நைஸாலாம் அரைக்க வேண்டாம், கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. குழம்பு சட்டியில் அரை சட்டி தண்ணி வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி கொதித்ததுக்கப்புறம் ஊற வச்ச அவரைப்பருப்பை அதில் போடுங்க. இப்போ இது கூட நச்சு வச்ச வெங்காயத்தை போட்டுடலாம். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 2 பிஞ்ச் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. அடுத்து நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் விளக்கெண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை போட்டுட்டு அரைச்சி வச்ச மசாலாவை அம்மி கழுகுன தண்ணியில் கரைச்சி ஊற்றிடுங்க. இப்போ நம்ம குழம்ப நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு வேக விடுங்க. பருப்பு வெந்ததுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான உப்பு போட்டு மிதமான தீயில் ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. இப்போது அரைச்சி வச்ச தேங்காவை குழம்புல சேர்த்து ஒரு 5 நிமிஷம் சிம்மில் போட்டு வேக விடுங்க.
இப்போ குழம்ப தாளிச்சிக்கலாங்க. தாளிக்கிறதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டி வச்சு 1 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் விட்டு கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு பொரிஞ்சதும் கருவேப்பிலை போட்டு தாளிப்பேன். குழம்புல கொட்டிடலாங்க. இப்போ இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளை தூவி குழம்பை இறக்கிக்கலாங்க. இப்போ அரைச்சி விட்ட அவரைப்பருப்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.